ஓவிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நேற்று நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நேற்றைய தினமே எதிர்க்கட்சி தலைவர் அதே போன்று பல்வேறு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய விவாதங்களையும் கருத்துக்களையும் கேள்விகளையும் முன்வைத்தார்கள். இவை அனைத்திற்கும் இன்றைய தினம் முதலமைச்சர் விஜய் பதிலுரை வழங்கியிருக்கிறார். இந்த பதிலுரையில் என்ன இருக்க போகின்றது என்ற ஒரு எதிர்பார்ப்பு கேள்வியாக எழுந்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த ஒரு மாத காலம், அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து முதலமைச்சராக விஜய் பதவியேற்று கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆகின்றது. இந்த 40 நாட்களிலே பல்வேறு விமர்சனங்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக விவசாயிகளுக்கான அந்த கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், அதே போன்று கடுமையான மின்வெட்டாக இருக்கட்டும், தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட அந்த 2500 உதவித்தொகை, மகளிருக்கான உதவித்தொகையாக இருக்கட்டும், உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள், மேகதாது அணை பிரச்சனையாக இருக்கட்டும், அதே போன்று பல வாக்குறுதிகள் நிறைவேற்றுவது பொருட்டும் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகள் குறித்தும் பல விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தான் இவை அனைத்திற்கும் இன்றைய தினம் முதலமைச்சர் விஜய் பதிலுரை வழங்க இருக்கிறார். இந்த பதிலுரையில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், பொதுவாக இதற்கு முன்னதாக நடைபெற்ற இந்த சட்டப்பேரவை, அதாவது நம்பிக்கை அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடைபெற்ற சட்டப்பேரவை நிகழ்வாக இருக்கட்டும், அதற்கு பிறகு கூட நடைபெற்ற நிகழ்வுகள் பொறுத்தவரையிலும் கூட முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் பேசக்கூடிய அந்த விடயங்கள் என்பது பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்ற விமர்சனமும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக தான் நேற்றைய தினமே முழு நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகள் நேரலையாக முழுமையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டன. அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு உடனுக்குடன் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், துறை சார்ந்த அமைச்சர்கள் உடனுக்குடன் பதில் வழங்கியதையும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் பல கேள்விகளை நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்திருந்தார். அதிலும் குறிப்பாக மேகதாது அணை விவகாரம், தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது, அதே போல தமிழ்தாய் வாழ்த்தும் 2 முறை பாடப்பட்டிருக்கலாமே என்று அவர் கூறிய அந்த குற்றச்சாட்டாக இருக்கட்டும், சமரசம் செய்து கொண்டீர்களா என்று அவர் வைத்த அந்த காட்டமான விமர்சனமாக இருக்கட்டும், அதே போன்று மேகதாது அணை திட்டம் தொடர்பான தனி தீர்மானம், அதில் எதிர்க்கட்சி தலைவருடைய திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் வெளிநடப்பு செய்தார்கள். அந்த விவகாரமாக இருக்கட்டும், அதே போன்று மின்வெட்டு குறித்தும் 2 நாட்களில், இன்னும் சில நாட்களில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று துறை சார்ந்த அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இவை அனைத்திற்கும் இன்றைய தினம் முதலமைச்சர் விஜய் பதிலுரை வழங்க இருக்கிறார். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது என்றால், நமக்கு கிடைத்த பிரத்யேக தகவல் அடிப்படையில் மகளிருக்கு 2500 மாதம் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி குறித்தான மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் உரையின் போது கூட பல முக்கியமான அறிவிப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது எந்தவித அறிவிப்பு இல்லை என்று எதிர்க்கட்சிகள் அதிருப்தி தெரிவித்தார்கள். ஆனால் முதலமைச்சருடைய இந்த பதிலுரையில் அந்த மிக முக்கியமான திட்டங்கள், அறிவிப்புகள் இருக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக 2500 வழங்கும் திட்டம் தொடர்பான மிக முக்கியமான அறிவிப்பு பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் அந்த பட்ஜெட்டில் இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு விரைவில் அது நடைமுறைக்கு வருவதற்கான மிக முக்கியமான அறிவிப்பு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று மிக முக்கியமாக இந்த மேகதாது அணை விவகாரம் குறித்தும் பேசப்படும், மின்வெட்டு குறித்தும் பேசப்பட இருக்கிறது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்தும் பேசப்பட இருக்கிறது. பல விடயங்கள் இருந்தாலும் கூட மிக முக்கியமான திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் இன்றைய பதிலுரையில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓவியா.